லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 7:17 பார்த்து கொண்டிருக்கின்றோம். The progress to knowledge, God, man and nature. லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 7 பார்த்தோம். குறித்த ஒரு சின்ன மீண்டும் என்ன பார்த்தோம் என்பதை நினைவு கூறலாம். மனிதன் 3 விஷயங்கள் குறித்த ஒரு ஓரளவு புரிதலில் இருக்கின்றான். தன்னை குறித்த புரிதல், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை அல்லது உலகம் அது குறித்த புரிதல். பின்பு அவன் அறியாத ஒன்று, அதுதான் கடவுள் அல்லது அந்த பரம்பொருள், அது குறித்த அவனுடைய புரிதல். இந்த புரிதல் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஏதோ அவனுக்கு தெரிந்தவரை புரிந்து வைத்துள்ளான். முழுமையாக இருக்கின்றதா, பூரணமாக இருக்கின்றதா என்றால் இல்லை. அவனை குறித்தும் சரி, இயற்கை குறித்தும் சரி. மூன்றாவதாக தெரியாததுதான் அவன் கடவுள் என்கின்றான். கடவுள் என்கின்ற வார்த்தையை அவன் உபயோகிக்கும் பொழுது எந்த ஒரு கருத்தில் இந்த வார்த்தையை அவன் பிரயோகிக்கின்றான் என்றால், எது அதி உன்னதமாக இருக்கின்றதோ, சுப்ரீம், எது பரம்பொருளாக இருக்கின்றதோ, டிவைன், அனைத்திற்கும் அதுதான் காரணமாக இருக்கின்றதோ, அனைத்துமாக இருக்கின்றதோ, இந்த பொருள்களை மனதில் வைத்துக் கொண்டு இதில் ஏதாவது ஒரு பொருளையோ இல்லை இவை அனைத்தையும் உள்ளடக்கிய பொருளையோ மனதில் வைத்துக் கொண்டுதான் ஒரு மனிதன் கடவுள் என்கின்ற வார்த்தையை அவன் அந்த சொல்லை அவன் உபயோகிக்கின்றான். மனிதன் எவ்வாறு கடவுளை பார்க்கின்றான் என்றால், ஒரு முழுமை அல்லது ஒரு பூரணத்துவம். ஒரு முழுமை என்றால் அனைத்தையும் தன்னுள் கொண்டது. எவையெல்லாம் இங்கு முழுமை இல்லாமல் இருக்கின்றதோ, பரிபூரணம் இல்லாமல் இருக்கின்றதோ, அவையெல்லாம் எங்கு முழுமையாகவும் பூரணத்துவத்தை உடையதாகவும் காணப்படுகின்றதோ, அதைத்தான் அவன் கடவுள் என்கின்றான். அவன் காணக்கூடிய இந்த உலகம் எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்ததாக இருக்கின்றது, ரிலேட்டிவிட்டிஸ். ஆனால் இந்த கடவுளை அவன் மனிதன் எவ்வாறு காண்கின்றான்? நிகரில்லாதது, ஒப்புயர்வற்றது, அப்சல்யூட் என்றுதான் மனிதன் பார்க்கின்றான். என்ன, எவ்வாறு அவன் கடவுளை அவன் எந்த கண்ணோட்டத்தில் அவன் பார்க்கின்றான் என்றால், கடவுள் என்பது அவனால் அறிந்து கொள்ள முடியாதது. இருந்தாலும் அந்த மெய்மையை அறிந்து கொள்வதன் மூலம் அவன் அறிந்து கொண்டுள்ள அனைத்தினுள்ளும் உள்ள அந்த மறைவாக இருக்கக்கூடிய அந்த உண்மையை அவன் அறிந்து கொள்ள முடியும் என்று எண்ணுகின்றான். கடவுள் என்பது அவன் அறியாதது. இருந்தாலும் அதை அறிந்து கொள்வதன் மூலம் அவன் உலகத்தில் தான் அறிந்து வைத்துள்ள அனைத்து குறித்தும் உள்ள மறைவாக உள்ள ரியல் அந்த உண்மையான அந்த விஷயத்தை அறிந்து கொள்ள முடியும் என்று எண்ணுகின்றான். ஏனென்றால் அவன் தற்பொழுது தன்னை சுற்றியுள்ள விஷயங்களில் அறிந்து வைத்தது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே மேற்புறத்தில் அறிந்து உள்ளவைகளைத்தான் அறிந்து கொள்கின்றான். ஆனால் கடவுள் என்கின்ற விஷயத்தை அறிந்து கொள்வதன் மூலம் அவன் அனைத்தினுள்ளும் உள்ள மறைவாக உள்ள அந்த மெய்மையை அறிந்து கொள்ள முடியும் என்று அவன் எண்ணுகின்றான். எந்த அளவிற்கு அவனுடைய அறிவுக்கு புலப்படுகின்றதோ அந்த அளவிற்கு அறிந்து கொள்ள முடியும் என்று அவன் எண்ணுகின்றான். இவ்வாறெல்லாம் தான் மனிதன் கடவுள் பற்றிய கருத்தை கொண்டுள்ளான். அவன் தன்னை குறித்து, இந்த பிரபஞ்சம் குறித்து, இந்த கடவுள் குறித்து இவ்வாறெல்லாம் கடவுள் என்றெல்லாம் அவன் தன்னுடைய இருப்பை அவன் வகைப்படுத்தி காண்கின்றான். உலக இருப்பை அவன் 3 வகையாக காண்கின்றான். ஒன்று தான், மற்றொன்று தான் சார்ந்திருக்கும் உலகம், மூன்றாவது தான் அறிந்திராத அந்த கடவுள். இந்த 3 விஷயங்கள் தான் அவனை பொறுத்த வரைக்கும். இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், வெவ்வேறு காலகட்டங்கள்ல மனிதன் இதில் ஏதோ ஒன்றை மறுத்து வந்துள்ளான். மனித சமுதாயத்தினுடைய வளர்ச்சியில
ஒவ்வொரு காலகட்டத்துல இதில் ஏதோ ஒன்றின் இருப்பை அவன் மறுத்து வந்துள்ளான். அவனுடைய சொந்த இருப்பையே மனிதன் மறுத்துள்ளான். இப்போ புத்த மத கோட்பாடுகளில் மனிதன் என்பதே அந்த எக்ஸிஸ்டன்ஸ், இருப்பு என்பதே கிடையாது, எல்லாமே ஒரு சக்தியினுடைய தொடர் விளைவுதான் என்று கூறப்படுகின்றது. மாயாவாதத்தில் என்ன கூறப்படுகின்றது? இந்த பிரபஞ்சம் என்பது கிடையாது, அதுவும் ஒரு மாயை என்று கூறப்படுகின்றது. சோ அங்கு பிரபஞ்சம் மறுக்கப்படுகின்றது. புத்த மதத்தில் தனிப்பட்ட இருப்பே கிடையாது என்று தனிப்பட்ட இருப்பே மறுக்கப்படுகின்றது. மனிதனே மறுக்கப்படுகின்றான். பொருள் முதல்வாதிகள் என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் இந்த கடவுளினுடைய இருப்பையே மறுக்கின்றார்கள். ஆனால் மனித நாகரிகத்தில் எது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றது என்றால், இந்த எல்லா மறுப்புகளுக்கும் பின்னால் உள்ள உண்மையான ஞானம் என்ன என்பதை நோக்கித்தான் இந்த மறுப்புகள் இருந்தாலும் அவை அந்த மறுப்புகளுக்கு பின்னால் உள்ள உண்மை என்ன என்பதில்தான் மனிதனுடைய முயற்சி தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மனிதன் 3 விஷயங்கள், மனிதன், இயற்கை, கடவுள், இவர்களுக்கிடையே ஒரு ஒருங்கிணைப்பை காண விரும்புகின்றான். ஒரு ஒருமையை இவைகளின் மூலம் அவன் காண விரும்புகின்றான். இந்த ஒருமையை அவன் எட்ட முடியும் பொழுது என்ன ஒரு தவறை செய்கின்றான் என்றால், இதில் ஏதோ ஒரு 2 விஷயங்களை அவன் பின்னுக்கு தள்ளி எஞ்சி இருப்பதன் மூலம் அந்த ஒருமையை அவன் எட்ட முயல்கின்றான். அல்லது அந்த 2 விஷயங்களை அந்த எஞ்சியிருக்கும் அதில் ஒன்றில் பூரணமாக அதில் இணைத்து அந்த ஒன்றை நிலைநாட்ட விரும்புகின்றான். இது அவன் செய்யும் ஒரு தவறு. மனிதன் தான் அனைத்திற்கும் காரணம் என்றும் மற்றவை எல்லாமே அவனுடைய மனதினுடைய உருவாக்குகள் என்றும் நினைக்கின்றான். சில சிந்தனைகள் என்னுடைய கோட்பாடுகள்ல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, மனிதன் தன்னை சுற்றியுள்ள அனைத்துமே தன்னுடைய மனதினுடைய உருவாக்கங்கள் தான் மெய்மை என்று ஒரு கோட்பாடு அவ்வாறு நினைக்கின்றான். அல்லது இயற்கை ஒன்றுதான் உண்மை, எல்லாமே இயற்கையினுடைய சக்திகளினுடைய வெளிப்பாடு என்றுதான் நினைக்கின்றான். அதை தாண்டி எதுவுமே இல்லை என்றும் நினைக்கின்றான். அல்லது அந்த பரம்பொருள் ஒன்றுதான் இருக்கின்றது, மற்ற அனைத்தும் எல்லாமே ஒரு மாயை என்றும் நினைக்கின்றான். இவ்வாறெல்லாம் வெவ்வேறு சிந்தனைகளில் மனிதன் தன்னை குறித்தும் கடவுள் குறித்தும் இயற்கை குறித்தும் மனிதன் சிந்தனைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வருகின்றான். ஆனால் இந்த எல்லா மறுப்புகளும் இருந்தாலும் எதுவுமே அவனை திருப்திப்படுத்துவதாக இல்லை. எந்த மறுப்பும் பார்த்தோம் அப்படின்னா மனிதன் சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வை தருவதாக இல்லை. எந்த மறுப்பும் பார்த்தோம் அப்படின்னா எந்த கோட்பாடும் மறுக்க முடியாததாகவும் உறுதியானதாகவும் காணப்படுவது இல்லை. ஆனால் மனிதன் அறிவை சார்ந்து செயல்படும் ஒரு அமைப்பாக இருக்கின்றான். சென்ஸ் கவர்ன்ட் இன்டெலெக்ட் பகவான் குறிப்பிடுகின்றார். மனிதன் புலன்களின் வழியாக வழிநடத்தப்படும் அந்த அறிவு, அதன் துணை கொண்டு செயல்படும் ஒரு அமைப்பாக இருக்கின்றான். ஆகையினால்தான் அவன் இத்தகைய மறுப்புகளை ஏற்கும் ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றான். ஏன்னா மனிதனுடைய அறிவு என்ன செய்யும்? 2 விஷயங்கள் இருந்தால் ஒன்றை ஏற்றுக்கொண்டு மற்றொன்றை விளக்க முயற்சி செய்யும். ஆனால் இந்த மறுப்புகள் என்பது நீண்ட காலம் நிலைத்திருக்க முடியாது என்று குறிப்பிடுகின்றார். மனிதன் கடவுளை மறுக்க முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் கடவுளை மறுப்பதன் மூலம் மனிதன் தன்னுடைய உண்மையான தேடுதல் அதையே மறுக்கின்றான். தன்னுள் எது அதி உன்னதமாக இருக்கின்றதோ அதையே மறுக்கின்றான். ஆகையினால்தான் மனிதன் கடவுள் மறுப்பு என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தொடர்ந்து அந்த நிலைப்பாட்டில் நிலைத்திருக்க முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மனித குலத்தின் வரலாற்றில் பார்த்தோம் அப்படின்னா இந்த
சட உலகை சார்ந்த அப்பால் வேற எந்த உண்மையும் கிடையாது என்கின்ற ஒரு கருத்து நிலவியது. சட உலகம் தான் உண்மை, அதை தாண்டிய வேற எந்த விஷயமும் கிடையாது, கடவுள் என்பது கிடையாது என்கின்ற கருத்து ஒரு காலகட்டத்தில் நிலவியது. ஆனால் அத்தகைய காலகட்டங்கள் குறுகிய காலமே இருந்தன. ஏன் குறுகிய காலமே இருந்தன? அந்த கருத்துக்கள் நீண்ட காலம் நிலைத்திருக்க முடியவில்லை என்றால், இத்தகைய கருத்துக்கள் மனிதனுள் இருக்கக்கூடிய அந்த மறைவாக இருக்கக்கூடிய அந்த ஞானம், சீக்ரெட் நாலேஜ், அதை திருப்திப்படுத்துவதாக அமையவில்லை. அது ஒரு இறுதி உண்மையாக மனிதனுக்கு தோன்றவில்லை. ஃபைனல் ட்ரூத், கடவுள் மறுப்பு என்பது ஒரு இறுதி உண்மையாக அது மனிதனுக்கு தோன்றவில்லை. என்ன காரணம் என்றால், மனிதனுக்குள் இருக்கக்கூடிய அந்த உண்மை, பேருண்மை, அதற்கு இந்த உண்மை புறம்பாக இருக்கின்றது. ஆகையினால்தான் மனிதன் இந்த கடவுள் மறுப்பு என்கின்ற கொள்கையை நீண்ட காலம் அதில் அவன் நிலைத்திருக்க முடியவில்லை. மனிதன் ஒரு வளர்ச்சி அடைந்த நிலையில் எதை அறிந்து கொள்கின்றான் என்றால், அறிவின் மூலமாக அவன் எதை உண்மை என்று எண்ணுகின்றானோ அதற்கும், அனைத்து இருப்புகளிலும் எது ஒரு மெய்மையாக இருக்கின்றதோ அதற்கும் இடையில் ஒரு முரண்பாடு இருப்பதை எண்ணுகின்றான். அவன் அறிவு அவனுக்கு எது உண்மை என்று கூறுகின்றதோ அது உண்மையிலேயே அனைத்திற்கும் உள்ள அந்த மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் அதனுடன் முரண்பட்டு இருக்கின்றது. என்றால் உண்மை வேறாக இருக்கின்றது, அவனுடைய அறிவு வேறொன்றை உண்மை என்று சுட்டி காட்டுகின்றது. ஆகையினால்தான் இந்த முரண்பாட்டை அவன் அறிந்து கொள்கின்றான். இந்த முரண்பாடு பார்த்தோம் அப்படின்னா, ஆகையினால்தான் அறிவு என்னதான் ஒரு மனிதனுடைய அறிவும் சரி, அவனுடைய தர்க்க ஞானமும் சரி, என்னதான் அவனுக்கு ஒரு தீர்வை வழங்கினாலும் அது அவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒரு சாஸ்வதமான அந்த பரம்பொருள், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த சாஸ்வதமான பரம்பொருள் இருக்கின்றது. அது அதை மறுக்கின்றது. ஏனென்றால் அறிவு எது உண்மை இல்லையோ அது உண்மை என்று சுட்டி காட்டுகின்றது. ஆகையினால் அறிவு எதை உண்மை என்று சுட்டி காட்டுகின்றதோ அது ஒரு இறுதியான ஞானமாக இருக்க முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த மறுப்புகள் எல்லாம் ரொம்ப நாள் இருக்க முடியாது அப்படிங்கிறார். மனிதன் எதை நான் நோக்கி செல்கின்றான் என்றால், அனைத்திற்கும் பின்னால் உள்ள இந்த ஒருமைத்தன்மை, அதைத்தான் மனிதன் இறுதியாக நாடப்போகின்றானே ஒழிய மறுப்புகள் இல்லை. தன்னை மறுப்பதோ, பிரபஞ்சத்தை மாயை என்று மறுப்பதோ, கடவுளை மறுப்பதோ, இந்த மறுப்புகள் என்பது நிலைத்து நிற்க முடியாது. ஒருமை என்கின்ற ஒரு இலக்கை நோக்கித்தான் மனிதனுடைய தேடுதல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது என்ற கருத்தை பகவான் paragraph 7 நமக்கு சுட்டி காட்டுகின்றார்.